வணக்கம் நண்பர்களே. கேரள நாட்டில் இன்றைக்கி 21 5வது மாதம் என்ன ரிஸ்க் வரும் அப்படி நம்ம பார்க்கும்போது, அதாவது இவங்க இந்த போர்டு 4 போர்டில் பெரும்பாலும் இந்த இடத்துல பி போர்டு வைக்கிறாங்க, இந்த இடத்துல சி போர்டு வைக்கிறாங்க. இன்றைக்கும் அப்படி தான் வச்சுருப்பாங்க அப்படின்ட்டு நம்ம கால்குலேஷன் எடுக்கிறோம். அடுத்து இவங்க எப்போயுமே 2 போர்டு டைரெக்டாக வைப்பாங்க, 2 போர்டு டைரெக்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா இடம் மாறி இருக்கும். இன்றைக்கி இவங்க டைரெக்டாக வச்சுருப்பாங்க அப்படின்ன கால்குலேஷனில் எடுக்கிறோம். எப்படி எடுக்கிறோம்னா 2 + 1 சரிங்களா, 3. இந்த 3 தான் ஏ போர்டு சரிங்களா. அடுத்து இந்த இதில் பாருங்கள், அதாவது 3 + 1 4. இந்த 4 தான் பி போர்டு. அதாவது இந்த 3 வந்து ஏ போர்டு, இந்த 4 வந்து பி போர்டு. அப்போ சி போர்டு என்ன? சி போர்டு நமக்கு இதில் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். எப்படி கால்குலேஷன் வச்சுருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இது 7, அடுத்து 8, அடுத்து 9, 9க்கு அப்புறம் உள்ள நம்பர் என்ன? 0. அதுதான் சி போர்டு. 3 4 0 அப்படி தான் கால்குலேஷன் வரணும். அதுக்கு இன்னொரு இடத்துல பார்ப்போம். இந்த 3 டைரக்டு ஏ போர்டு. 7 - 3 4 வந்து பி போர்டு. இந்த 6க்கு ஆப்போசிட் வந்து 0, அது சி போர்டு சரிங்களா. அப்போ டி போர்டு என்ன? டி போர்டு வந்து 8 - 3 5, 5 3 4 0, 5340 தான் டிஏபிசி. இது எப்படி வருது? இந்த ஸ்க்ரீன் பாருங்கள். இது வந்து டி, 3 வந்து 5 3 டிஏவா, அடுத்து 4 பியா, சி இந்த இடத்துல 5 3 4 0. ஏ போர்டில் 3 தான் வருங்கிறது சிம்பாலிக்காக இந்த இடத்துல 3ன்னு வச்சுருக்காங்க சரிங்களா. இப்படி தான் கால்குலேஷன் எடுக்கணும். நம்ம சொல்கிறது ஒன்றே ஒரு விஷயந்தான், ஒரு நாளைக்கு ஒரு டிக்கெட்டுக்கு மேலே போடாதீங்க. எது ரிசல்ட் எப்படி வந்தாலும் நம்ம வந்து ஒரு டிக்கெட்டுக்கு மேலே ஒரு நாளைக்கு போடக்கூடாது. 3 4 இதில் +1 3 4 0 ஏபிசி. அதாவது தொடர்ந்து ஒரு டிக்கெட்டுக்கு மேலே போடாதீங்க. நம்மளால் 3 டிஜிட் 4 டிஜிட் கண்டுபிடிக்க முடியும். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.